ப்ரீவியஸ் வீடியோவில் மெமரி பவர் ஷார்ட் சீரிஸ் 1ல் 3-in-1 டெக்னிக் அப்படிங்கிற ஒரு ஸ்டடி மெத்தடை பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து செகண்ட் சீரீஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். கடைசியில் உங்களுக்கு போனஸ் டிப் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டடி டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா, கம்மியான நேரத்தில் வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணுமா? கண்டிப்பாக உங்களாலே முடியும். நீங்கள் வந்து ஸ்டடி ஹேக்ஸ் அண்ட் டிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி வித் ஹார்ட் ஒர்க் சொல்லலாம் பண்ணிங்கன்னா வந்து உங்களாலேயும் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் நட்ஷல் லைஃப் யூடியூப் சேனல், த பாஸ்போர்ட் ஃபார் ஏ பிரைட் ஃபியூச்சர். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து 1, 2, 3 ஸ்டடி மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பிரெயின் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். தென் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் வந்து ரீட்டைன் பண்ணிக்கும். இதுவும் வந்து ஒரு குட் ஸ்ட்ராட்டஜி. நம்மளை வந்து நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ வந்து அதில் வந்து சில பேர் வந்து ஐயோ இந்த சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்கே, டிஃபிகல்ட்டாக இருக்கே, நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு யோசித்து வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஆயிடுவீங்க. ஆனால் வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி வந்து பெஸ்ட்டான ஸ்டடி மெத்தட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லேர்னிங் வந்து ஈஸியராக இருக்கும் உங்களுக்கும். ஸோ அதில் வந்து ஒரு மெத்தட் தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுதான் வந்து 1, 2, 3 ஸ்டடி மெத்தட். இந்த 1, 2, 3 ஸ்டடி மெத்தட் அப்படிங்கிறது என்னென்ன பார்க்குறதுக்கு முன்னாடி 2, 3, 5, 7 மெத்தடை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஸோ தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். 2, 3, 5, 7 மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து நோட்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணிப்பீங்க. அது வந்து கான்செப்டை புரிஞ்சு படிப்பீங்க. தென் ஆஃப்டர் 2, 3, 5 and 7 டேஸ் மறுபடியும் அடிக்கடி வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து கொஞ்சம் என்ன பிரச்சனைனா வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஏன் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்னா ஆஃப்டர் 2 டேஸ் நமக்கு வந்து சில டைம் படிக்கிறது மூடு இருக்கும், சில டைம் மூடு இருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இந்த 1, 2, 3 ஸ்டடி மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து என்ஜாய்மெண்ட்டாக நீங்கள் வந்து படிப்பீங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் வந்து தரவாக லேர்ன் பண்ணிப்பீங்க. அந்த கான்செப்ட் உள்வாங்கி ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து படிப்பீங்க. தென் செகண்ட் டேயில் வந்து நீங்கள் அது வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குது. ரிவ்யூனா வந்து உங்களுடைய நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டாக இல்லைன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணியோ ஏதாவது ஒரு மெத்தடை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி கண்டிப்பாக அதை ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 டேஸில் ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து அந்த டாபிக் பற்றி வந்து யோசிக்கவே கூடாது, எந்த நோட்ஸுமே வந்து ரெஃபர் பண்ணவே கூடாது, ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் மெமரியிலிருந்து அதாவது நம்ம பிரெயின் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷார்ட் டேர்ம் மெமரியில் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். தென் ஆஃப்டர் தான் வந்து லாங் டேர்ம் மெமரிக்கு வந்து அது ப்ராசஸ் ஆகி நம்மளுடைய பிரெயினில் வந்து ஸ்டோராக இருக்கும். ஏன்னா வந்து இது ஏன் இந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னா வந்து நம்ம ஸ்பேஸ்ட் இன்டர்வல்ஸில் வந்து ரிவைஸ் பண்ணுறதுனால வந்து இது ஈஸியாக வந்து லாங் டேர்ம் மெமரிக்கு வந்து கண்டினியூஸ் ப்ராக்டிஸால் வந்து ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு கூட கேட்டால் கூட நம்மளால் இந்த டாபிக் தான் அப்படி வந்து சொல்ல முடியும். இதுதான் வந்து இந்த 1, 2, 3 ஸ்டடி மெத்தடோட ஸ்பெஷாலிட்டியே. தென் ஃபைனலாக போனஸ் டிப் பார்க்க போகிறோம். 1 வீக் இன்டர்வல் அந்த ரிவைசிங் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் தான் வந்து 1 வீக் இன்டர்வல் இருக்கிறதுனால தான் வந்து அதோட ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னேன் நான் வந்து. ஸோ இது வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணலாம். அதுதான் இந்த வீடியோட போனஸ் டிப். எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் வந்து எப்படி வந்து 1, 2, 3 ஸ்டடி மெத்தட் யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். அந்த டாபிக் தெரியுமா, நான் டவுட் இருக்கா, இம்பார்ட்டண்ட் எது அப்படின்னு பார்த்து ஜஸ்ட்டு வந்து ரிவ்யூ பண்ணி எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு கடைசி ஒரு நாள் கிடைக்கும் இல்லையா எக்ஸாமுக்கு கடைசி, அங்கே மட்டும் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ரிவைஸ் பண்ணணும். புதுசாக எதுவுமே வந்து கற்றுக்கக்கூடாது, ரைட்? இந்த ஃபஸ்ட்டு 3 டேஸில் வந்து நீங்கள் வந்து பிளாட்டிங் மெத்தடோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட வந்து உங்களுடைய ஸ்டோரேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால
ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களை வந்து ஒரு கிளியர் பிக்சர் வந்து கொடுக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஃபுட் ஹெல்த்தி டயட்டாக சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. தென் வந்து நல்லா தூங்குங்க. கிட்டத்தட்ட 6 to 7 ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் முன்னாடி தூங்கி ஃப்ரெஷ்ஷாக வந்து எக்ஸாம் போய் அட்டென்ட் பண்ணுங்கள். அப்புறம் சக்ஸஸ் அண்ட் கோலை வந்து அச்சீவ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.